உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான திரு விஜய் 2 பக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை மிகுந்த பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தாவேகாவின் முதல் மாநில மாநாடு இந்த மாதம் 23ஆம் தேதி என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் நடிகர் விஜய் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அந்த அறிக்கையின் வாயிலாக நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதிக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கை மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கையையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் பெரு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதை அமைப்போம். இந்த நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசையையும் உரிமைகளும் வேண்டுகிறேன் எனவும் விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என்று விஜய் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் மாநாட்டுக்கான அனுமதிக்கான கடிதம் கொடுத்துள்ளார். அந்த அனுமதியின் அடிப்படையில் 31 அனுமதிகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு மாநாடுகள் நடத்தலாம் எனவும் தமிழக காவல்துறையும் அதே போல விழுப்புரம் மாவட்ட காவல்துறையும் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே நடைபெறும் என்றும் நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அடுத்தபடியாக செய்தியாளர் ஜெகனிடம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகன், தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்று தனது கட்சியின் பெயரை பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அக்கட்சியின் தலைவராக விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் பிறகு பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியானது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. செப்டம்பர் 23ஆம் தேதி அக்கட்சியின் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களினால் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய அந்த மாநாடானது நடைபெறாமல் போகின்ற நிலையில ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்ட நிலையில தற்போது அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உறுதியளிக்கும் வகையில் தற்போது 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 மாலை 4 மணிக்கு இந்த கட்சியின் மாநாடானது நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசையையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் என்று அவர் தற்போது குறிப்பிட்டு ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மாநாட்டிற்காக நீண்ட நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தயாராக காத்து கொண்டிருந்த நிலையில இந்த தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்று தற்போது அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு இப்போது விடை கிடைத்திருக்கிறது. முன்பே சொல்லியிருந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பார்த்திருந்தால் 5000 முதல் 10,000 வரை தொண்டர்கள் அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு செல்வதற்கு தயாராக இருந்தார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை தொண்டர்களுக்கும் விஜய் அவர்கள் விதித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை ஒரு ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நடைபெற இருக்கிறது. முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீர்களானால் மாநாட்டிற்கு எப்படி பங்கேற்க வேண்டும், எவ்வாறு பங்கேற்க வேண்டும், எதன் அடிப்படையில் மாநாட்டிற்கு உள்ளே அவர்கள் வர வேண்டும் என்ற
என்ற அனைத்து விதமான கட்டுப்பாடுகளும் அவர் விதிக்க இருக்கிறார்கள். மேலும் விஜய் அவர்கள் பல்வேறு அறிவுறுத்தலையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு தற்போது பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து நிபந்தனையும் குறிப்பாக 50,000 சேர்கள் மட்டுமே அங்கு போடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில அதற்கு தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகளும் கிளங்கியிருக்கிறது. ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்தில் 50,000 பேருக்கு மட்டுமே அனுமதியா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில இந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு மாவட்டத்தில் இருந்து பார்த்தீர்களானால் லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அங்கு வருகை தருவ தயாராக இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் அந்த மேடை அமைக்கும் பணி, அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் தயாரிக்குமான பணியானது இந்த வாரம் இறுதியில் தொடங்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் முன்பு போதிய நேரம் இல்லாத காரணத்தினால் மட்டுமே செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு தள்ளி போயிருந்தது. ஆனால் இந்த முறை அனைத்து ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே தற்போது அவர்கள் நடத்துவதை திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த மாநாட்டின் பணியானது ஒரு மாதத்திற்கு முன்பே தொடங்கும் என்று தற்போது அறிவித்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் இந்த மாநாட்டிற்கான இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கான பணிகள் தொடங்கும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. தற்போது இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்த பின்பு நாளை மறுநாள் முதல் இந்த பணியானது தொடங்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.